ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு வைஷு குட்டி சேனல். இன்றைய விடுகதை. 1000 தச்சர் கூடி அழகான மண்டபம் கட்டி ஒருவன் கண்பட்டு உடைந்ததாம் மண்டபம். அது என்ன? யோசிச்சுட்டே இருங்க, விடுகதையின் பதில் கடைசியில இருக்கும். ஒரு பெரிய மலை மேல அழகான சின்ன கிராமம் இருந்துச்சாம். அங்க ஒரு குட்டி பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தானா. அவன் பேரு கிட்டு. கிட்டு ரொம்ப குறும்புக்கார பையன். கிட்டு எப்போதும் போல ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ரொம்ப போதைக்குது, என்ன பண்ணலாம்? ஐடியா! காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஓனாய் வந்துட்டு. யாராச்சும் ஓடி வாங்கல. ஓனாய் எங்க? ஓனாய் எங்க? ஓனாயா? அது எங்க இருக்கு? நல்லா ஏமாந்தீங்களா? கிட்டு அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அவன் எல்லாரையும் ஏமாத்திட்டதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டான். அடுத்த நாள் எப்போதும் போல கிட்டு ஆடு மேய்க்க போனான். அவன் முன்னாடி நாள் எல்லாரையும் ஏமாத்தி சந்தோஷப்பட்டுக்கிட்டத போல இன்னைக்கும் ஏமாத்தலாம் அப்படின்னு நினைச்சான். இன்னைக்கு என்ன ரொம்ப அமைதியா இருக்கு? இன்னைக்கும் ஓனாய் வருதுன்னு சொல்லலாமா? காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஓனாய் வந்துட்டு. யாராச்சும் ஓடி வாங்கல. கிட்டு கத்துனதும் எல்லாரும் உண்மையாவே ஓனாய் வந்துருச்சு அப்படின்னு ஓடி வந்தாங்க. அங்க போய் பார்த்தா ஓனாயே இல்லை. கிட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டோம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டான். ஆனா ஊர்க்காரங்க இந்த பையன் எப்பவும் இப்படித்தான் பொய் மட்டும்தான் சொல்லிட்டே இருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. கிட்டு அடுத்த நாள் எப்பவும் போல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அவன் உண்மையாவே ஓனாய் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஐயோ, ஓனாய் வந்துச்சு. ஓடி வாங்க ஓடி வாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கிட்டு இப்பவும் ஏமாத்துறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்ட ஊர் மக்கள் இந்த கிட்டுக்கு இதே வேலையா போச்சு, தினமும் ஓனாய் வருது ஓனாய் வருது அப்படின்னு சத்தம் போடுறான். அங்க போய் பார்த்தா அங்க ஓனாயே இல்லை, நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு தான் நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டே இருக்கான் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. கிட்டு ரொம்ப நேரமா சத்தம் போட்டான், ஆனா யாருமே வரல. அவன் ரொம்ப பயந்துட்டான். கிட்டு பயத்துல ஆடுகளை அங்கேயே விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். அவன் எப்படியோ தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டான். பொய் மட்டுமே சொல்லிட்டு இருந்ததுனால அவன் உண்மையை சொல்லும்போது யாரும் அவனை நம்பவே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். குட்டீஸ், இந்த கதையில இருக்க கிட்டு மாதிரி நீங்களும் பொய் சொல்லி ஆபத்துல மாட்டிக்காதீங்க. பொய் சொல்லாம ஹாப்பியா இருங்க. குட்டீஸ், விடுகதைக்கான பதில் கண்டுபிடிச்சிங்களா? உங்களுக்காக விடுகதையை இன்னொரு தடவை சொல்றேன். 1000 தச்சர் கூடி அழகான மண்டபம் கட்டி ஒருவன் கண்பட்டு உடைந்ததாம் மண்டபம். அது என்ன? பதில் தேன்கூடு. மீண்டும் அடுத்த குட்டி ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய் குட்டீஸ்.